ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 13வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஜின்ஷாவோட அப்பா சாப்பிடுறதுக்கு வராரு. இப்ப எல்லாருக்கும் பிரச்சனைனால சாப்பிட யாரும் வராம அங்க ராணும் கூலாவும் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோமா, ரொம்ப சந்தோஷம், நிம்மதியாவது சாப்பிட்டு போலாம். இதுக்கும் மேல யாரும் வராம போனீங்கன்னா வேலைக்கார பொண்ணுகிட்ட சொல்லி சாப்பாட அவங்க ரூம்க்கு வர வச்சு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம மீட்டிங்? ஆமா கூலா, நான் கூட உன்னை பாக்கணும்னு நினைச்சேன். வீடு இருக்குல்ல, அங்க இருந்து சில பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு உன்னை பொண்ணு கேக்குறதுக்காக. அந்த ஷாங் இருக்காருல, அவருக்கு உன்னை பொண்ணு கேட்டிருக்காங்கன்னு சொல்ல ஷாங்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை பத்தி யோசிச்சு பாக்குறா. நல்லா நெடுன்னு வளர்ந்து 7 அடிக்கு இருப்பான். அப்பா அந்த பையனை எனக்கு பிடிக்காதுப்பா, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கூலா சொல்றா. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. என்னம்மா நெட்டையா இருப்பாங்கிறதெல்லாம் ஒரு காரணமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? ஆல்ரெடி 4th லெவல் அதிகாரியா இருக்கான், சின்ன வயசுதான். இதுக்கும் மேல பெரிய ஆளா ஆவான். அதனால தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கிருந்து போயிடுறாரு. அங்கிருந்து கூலா நேரா கிளம்பி ஜின்ஷாவோட அம்மா கிட்ட போயிடுறா. அவங்க அம்மாவை தான் அடைச்சு வச்சிருக்காங்கல்ல. அம்மா, என்ன நீங்க தான் காப்பாத்தணும், எனக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அங்க பாக்குறாங்க, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன், உங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா அவர் என் பேச்சையே கேட்கலமா, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இல்ல அப்படி கிடையாது, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் கூலா மறுபடியும் கெஞ்சிரா. ஜின்ஷாவோட அம்மாவால பேசவே முடியல, பயங்கரமா இருமல் வந்துட்டு இருக்கு. வேலைக்கார லேடி பாத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலமா, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்றாங்க. கூலா அங்க இருந்து எந்திரிச்சு போறவ, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என் மேல போறாம, நான் என்னதான் இருந்தாலும் துணை மனைவியோட பொண்ணு தானே, என்ன பழி வாங்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பி போறா. அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு போறா. வாசல்ல காவலுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்களையும் மிரட்டி தள்ளி விட்டுட்டு கூலா நேரா உள்ள போயிடுறா. பார்த்தா அவங்க அம்மா கதறி அழுதுட்டு இருக்கா. வேலைக்கார ஆண்டி இறந்து போயிட்டாங்களாம், இனிமே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் மேல அந்த சாவுக்கு கூட காசு கொடுக்கல உங்க அப்பா, எந்த வழியுமே இல்லாம பாவம் அந்த அம்மா தனியா இருக்காங்க, உன்னை அவங்கதான் பார்த்து வளர்த்தாங்க தெரியுமான்னு சொல்ல, நீ கவலைப்படாதம்மா, அவங்களுக்கு நானே காஃபின் வாங்கி அவங்களை அடக்கம் பண்றதுக்கு நானே காசு கொடுத்துடுறேன், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டான்னு சொல்ல, நிஜமாவா, நீ ஒரு அறிவாளி பொண்ணு, கண்டிப்பா நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூலா அம்மா சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கியே, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்க, எனக்கு பிடிக்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வீட்டுல பிளான் பண்றாங்கம்மா, நான் எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேன், என்ன எப்படி எல்லாம் பழி வாங்குறா பாத்தியா அம்மாவ அப்படின்னு கண்டபடி கத்திட்டு இருக்கா. அம்மா, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குமா, வேலைக்கார ஆண்டி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, இது எப்படியாவது யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க, இப்ப நான் அதை உங்ககிட்ட ரீவீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்தாங்கல்லம்மா யுன்ஷி, அவங்கள ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, யுன்ஷியா இந்த ஜின்ஷாவோட அம்மா இருக்கால, அவளோட வேலைக்கார பொண்ணு, அந்த பொண்ண உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல, ஆமா அந்த பொண்ணுதான், அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸா இருந்தாருல அப்பாக்கு, அந்த பொண்ணு இறந்து போயிட்டால, வயிறுல குழந்தை இருக்கும் போது அவங்கள கொன்னது வேற யாரும் இல்லையா, ஜின்ஷாவோட அம்மா தான் கொன்னாலாம், அவதான் மருந்துல ஏதோ கலந்து கொடுத்து அந்த பொண்ணை கொன்னுட்டாலாம். இந்த விஷயத்த இப்பதாமா வேலைக்கார ஆண்டி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த விஷயத்த ஆண்டி கிட்ட சொன்ன யுன்பிங்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு, அந்த பொண்ணுதான் அந்த யுன்ஷி கிட்ட வேலைக்கார பொண்ணா இருந்திருக்கா, அவதான் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கா. சோ அந்த வேலைக்கார பொண்ணை நான் கண்டுபிடிக்க போறேன், அவளே உண்மையை சொன்னா அப்பாக்கும் ஜின்ஷாவோட அம்மாக்கும் சண்டை வரும், 2 பேரும் அடிச்சுக்கிறதுல என்ன கண்டிப்பா மறந்துடுவாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, கண்டிப்பா பண்ணு, என்ன வேணா பண்ணு, உன்னை காப்பாத்திக்கோ அப்படின்னு அவங்க அம்மாவும் ஐடியா கொடுக்குறா. கூலா ஓகேன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கா. இங்க கோயிலுக்கு நம்ம சென்னு வந்துட்டு இருப்பான் போல, அங்க துறவி சொல்றாரு, கோயிலுக்காக நிறைய பண்ணிருக்கீங்க, என்னைக்குமே நாங்க நன்றி கடன் பட்டிருப்போம் அப்படின்னு. அங்க வந்துட்டே இருக்கும்போது சென்னை திரும்பி பாக்குறான், கோவிலுக்கு ஜின்ஷாவும் வேலைக்கார பொண்ணோட வந்திருப்பா போல, அங்க நின்னுட்டு இருக்கா. சென்னை அவளை பார்த்ததும் வேகமா கிளம்பி வர, ஜின்ஷாவ வேலைக்கார பொண்ண இன்னும் கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறா. சென்னும் வேலைக்கார பையனை அங்க இருந்து அனுப்பிடுறான். வீட்டுல எல்லாம் எப்படி போகுதுன்னு சென்னை நல்லா பல்ல காட்டிட்டே ஜின்ஷாவை பார்த்து கேக்குறான். அப்புறம் எல்லா கதையும் சொன்னதும், உங்க அம்மா டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா, கௌரவம் தான் முக்கியமா, நிம்மதியோட கௌரவம் யாருக்காவது முக்கியமா இருக்கணுமா என்ன, அம்மா டிவோர்ஸ் பண்ணா நிம்மதியா இருப்பாங்க, பாட்டிய பத்தி கவலைப்படுறாங்க, ஆனா பாட்டிக்கு அம்மா நிம்மதியா இருக்கிறது தவிர வேற முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்குமா என்ன, எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல, அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியலன்னு சொல்ல, சென்னு பாக்குறான். சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிவாங்க, ஆனா அவங்களுக்குன்னு இருக்க நெகட்டிவ் பக்கத்தை வெளியே யார்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி உங்க அம்மாவும் நினைக்கலாம்னு சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், ஆனா இதுக்கும் மேல கஷ்டத்தை எங்க அம்மாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, மருந்துலாம் கொஞ்சம் தான் குணப்படுத்தும், மனசுதான் எல்லாத்தையும் குணப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு, ஆனா எங்க அம்மாக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் தான் சொல்லிட்டு உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது, நீங்க தான் ஆம்பளையாச்சேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. சென்னு பாக்குறான், ஏன் எனக்கு அது புரியாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான், ஏன்னா நீங்க தான் ஆம்பளையாச்சே,
இப்ப பாருங்க, எங்க அம்மாக்கும் இந்த கூலாவோட அம்மாக்கும் என்ன பிரச்சனை? 2 பேரும் ஒரே ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்காக ஏதோ 2 குடும்பத்துக்கும் நடுவுல பிரச்சனை இருக்க மாறி 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 அடிச்சிட்டு இருக்காங்க, எந்த காரணமும் இல்லாம. ஆனா எங்க அப்பாக்கு அத பத்திலாம் கவலையே இல்ல. அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. சென்னு சொல்றான். அப்ப அதுவும் கரெக்ட் தான், எனக்கு புரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகவா அப்படின்னு சென்னு ஜின்ஷாவை பார்த்து கேக்குறான். ஜின்ஷா ஓகேன்னு சொல்லிடுறா. பார்த்தா அந்த மலை உச்சியிலேயே நல்ல ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு அழகான வீடு இருக்கு. இது வீடு எப்படி இருக்குன்னு கேட்க ரொம்ப அழகா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு ஜின்ஷா சொல்றா. எனக்கு எப்பயாவது மனசு கஷ்டமா இருந்ததுன்னா நான் இங்கதான் வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிருப்பேன். இப்போ உங்க அம்மாக்கு இங்க வந்து தங்குனா ரொம்ப ரிலீஃபா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. வெளியாளுங்க யாரும் இங்க வர மாட்டாங்க, பாதுகாப்பு பலமா தூரமா போட்டிருக்கேன். சோ வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்க அம்மாவை கூட்டு வந்து நீங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம்னு கேக்குறான். ஜின்ஷாக்கு இவ்ளோ பெரிய ஹெல்ப்ப தாங்கிக்கவே முடியல. இல்ல இல்ல, எங்க அம்மா இப்படிலாம் யாரையாவது கஷ்டப்படுத்தினா அதை ஓகேவே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஏன் கிட்ட இருந்து கொடுத்தேன்னு நீ சொல்லாத, உன் ஃப்ரெண்டு யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு சென்னை இவளுக்கு ஐடியா கொடுக்குறான். ஜின்ஷாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ கண்டிப்பா அந்த வீட்டுல நான் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்பல வேண்டாமா, யாரையும் டிஸ்டர்ப்லாம் பண்ண வேணாம்னு அம்மா சொல்றாங்க. இல்லம்மா, கூரோங்க இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டு வீடுதான். அவங்க யாருமே இப்ப ஊர்ல இல்ல, எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. அந்த பையன் இந்த வீட்டுல தங்கிக்க சொன்னான், அமைதியா ரொம்ப நிம்மதியா இருக்குமான்னு சொல்ல அவங்க அம்மா சரி ஓகே 2 நாள்ல நம்ம எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பயங்கரமா ஜென்ஷா ஹாப்பி ஆயிடுறா. தம்பி எங்க வரான், என்ன பிளான் பண்றீங்கன்னு கேட்க, ஒன்னெல்லாம் கூட்டு போக முடியாது, இது கேர்ள்ஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு ஜென்ஷா சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு இந்த கூலாவோட அம்மா வேலைக்கார பொண்ணு மாதிரி நார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு யாருக்கும் தெரியாம வெளியே வந்துட்டு இருக்கா. கூலா பாக்குறா. அம்மா அங்க பாருங்க அப்படின்னு கூட்டு போய் காட்டுறா. யுன்பி அப்படிங்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு தானே அவங்க தேடிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணு அங்க வரா. அவங்க வந்து கூலாவோட அம்மாட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்ல, அம்மா நாளைக்கு வந்து மாஸ்டரை பார்க்க போற, பார்க்கும் போதும் எல்லா உண்மையும் சொல்லுவியான்னு கேட்க, எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு யுன்பி சொல்லிடுறா. அப்ப என் கூட வா அப்படின்னு நேரா அங்க கூலாவோட அம்மா கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க உள்ள அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கும்போது கூலாவோட அம்மா உள்ள போயிடுறா. நீ அடைஞ்சல இருக்கணும், எதுக்கு வெளியே வந்தேன்னு கேட்க, ஏன் வரக்கூடாதா, உங்களை பாக்குறதுக்காக வேலைக்கார கெட்டப்லாம் போட்டு ஒளிஞ்சிருந்து வந்திருக்கேன். அம்மா உங்களுக்கு யுன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால, அவளை ஞாபகம் இருக்கான்னு கேட்க, எதுக்கு அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க, உனக்குதான் அவளை பார்த்தாலே பொறாமையாச்சேன்னு சொல்ல, ஆமா நான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு மேல உங்களுக்கு கண்ணு இருந்தது, அதை பார்த்து பொறாம கூட படாத அளவுக்கு நான் ஒன்னும் கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அதை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசணும் அப்படின்னு மறுபடியும் இவர் கேக்குறாரு. மறுபடியுமா, அந்த பொண்ணுட்ட வேலைக்கார பொண்ணா யுன்பி இருந்தால, அந்த பொண்ணு சமீபத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தி சந்திச்சிருக்கா. அப்ப யுன்பி அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ரீவீல் பண்ணிருக்கா. அது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதை யுன்பியே வந்து சொல்லுவான்னு சொல்ல யுன்பி உள்ள வரா. காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, அந்த யுன்ஷி இருக்காங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கூட நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்களுக்கு மருந்தை மாத்தி வச்சுட்டாங்க. அந்த மருந்துனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க, குழந்தையும் இறந்து போச்சு. இந்த வேலையை பண்ணது வேற யாரும் இல்ல, உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஜின்ஷாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உண்மையை நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா வெளியே சொல்ல பயந்துட்டு இங்கிருந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பயங்கரமா அவர் கடுப்பாயிட்டு கையில இருக்கிற கப்பெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நேரா அங்க இருந்து கிளம்பி போறாரு. பாவம் ஜின்ஷாவோட அம்மா 2 பசங்க கூடயும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்காங்க. 3 பேரும் விளையாடிட்டு இருக்கும் போது இவர் உள்ள போறாரு. 2 பிள்ளைங்களையும் பாத்துட்டே இருக்க, நீங்க வெளியே போங்க, நான் அப்பாட்ட கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இந்த 2 பேருக்கும் பயமா இருக்கு, அப்பா அவ்வளவு கொடூரமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே போறாங்க. ஆனா அங்க இருந்து கதவு கிட்டே நின்னு உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு ஜின்ஷாவோட அம்மா கேட்க, உன்ட்ட நான் சொல்றேன், யுன்ஷி இறந்து போனால, அந்த வருஷம் என்னாச்சு, உன்னாலதான் அவ இறந்தாளா, நீதான் அவ மருந்த மாத்திட்டியான்னு கேட்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜின்ஷாவோட அம்மா கேக்குறாங்க. அவ என்னோட பர்சனல் மெய்டு, நான் எதுக்கு அவளை இப்படி பண்ண போறேன் அப்படின்னு கேட்க, நீ அவளோட மருந்த மாத்தி வச்சிருக்க, என் கூட அவளுக்கு குழந்தை பிறக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அவ பிளட் லாஸ் ஆகி அவ குழந்தை அழிஞ்சு போய் அவளும் இறந்து போயிருக்கா, கரெக்டான்னு கேட்க, ஜின்ஷாவும் ராணுவத காதுல வாங்குறாங்க, பயந்துட்டு இருக்காங்க. உனக்கு பொறாம, நானும் கூலாவோட அம்மாவும் பொண்ணா இருக்கிறத உனக்கு அப்படியே பொறாமையா இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாம நீ அந்த வேதனையெல்லாம் யுன்ஷி கிட்ட காட்டியிருக்க, கரெக்டா அப்படின்னு கேட்க, தப்பு தப்பா பேசாதீங்க, உங்க பொண்டாட்டியா நான் உங்க மேல பாசமா பல நாள் இருந்திருக்கேன், அதெல்லாம் மறந்துடாதீங்க, இப்ப நம்ம மேல வேணா தூரம் அதிகமா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் மறந்துட்டு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசாதீங்கன்னு கேட்க, உன் கூட இருந்ததெல்லாம் எனக்கு சத்தியமா மறந்து போயிடுச்சு, ஒருத்தங்களை கொல்ற அளவுக்கு போற மாதிரியான ஒரு ஆளுன்னு நான் யோசிச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் பண்ணலன்னு சொல்றேன்ல, யாரு சொன்னாங்க உங்களுக்கு, யுன்ஷிய யார் இப்ப கூட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்க, இங்க பாரு, கூலாவோட அம்மா தான் அந்த லேடியை கண்டுபிடிச்சிருக்கா, கூட்டு வந்திருக்கான்னு சொல்ல, இப்பயும் அவளா அப்படின்னு மறுபடியும் அவங்க அம்மா பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க.
ஜின்ஷா பாக்குறா, வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு யுன்பிங்கிற பொண்ணு எங்க இருக்கா, அந்த வேலைக்கார பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டு வர வேண்டியது ஓம் பொறுப்புன்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஜின்ஷாவோட அம்மா மறுபடியும் கூலாவோட அம்மா வெளுக்குறீங்களா, எல்லா தடவையுமா அவ சொல்ற வார்த்தையை நம்புறீங்க, ஆனா அவ எனக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு என்ன கொல்ல பாத்திருக்கா, ஆனா என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இங்க பாரு உனக்கு பொறாம ரொம்ப ஓவரா அதிகம் ஆயிடுச்சு, ரொம்ப ஜெலஸ் ஆயிட்ட. ஏன்னா கூலாவோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண, உன் வேலைக்கார பொண்ண நீதான் எனக்கு 3ஆவதா கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா நான் அவ கூட இருக்கிற நேரம்லாம் ராணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கண்டத்தையும் சொல்லி என்ன கூப்பிட்டு விட்ட. ரான் அந்த லேடி கூட க்ளோஸா இருக்கத பார்த்து பொறாமையில எப்ப பாரு உன் பிள்ளைய உன் கூடவே வச்சுக்கிட்டேன்னு சொல்ல அவங்க அம்மா பாக்குறாங்க, என்கிட்ட இருந்து ஜின்ஷாவை பிரிச்சுட்டீங்க, என் கூட இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை என்கிட்ட க்ளோஸா இல்லாம இன்னொருத்தங்கள்ட்ட இருந்தா ஒரு பெத்த அம்மாவா யாருக்குதான் வயிறு எரியாது, அதனால என் பிள்ளைய கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டதெல்லாம் என் மேல தப்பான்னு கேட்க, அதுக்காக அவளையே நீ கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்துதான் நான் உன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போனேன் அப்படின்னு ஜின்ஷாவோட அப்பா சொல்றாரு. அவங்க அம்மா பாக்குறாங்க, அப்போ இப்ப அந்த லேடி சொன்னதுக்கு அப்புறமா நான் அவளை கொன்னேன்னு நீங்க நினைக்கல, முன்னால இருந்தே இந்த டவுட்ல தான் இருந்து என்கிட்ட இருந்து தள்ளி போயிருக்கீங்க, இப்போ கன்ஃபார்மே பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானே உங்களுக்கு என் மேல இருக்க நம்பிக்கை. அவங்க அம்மா அப்செட் ஆயிடுறாங்க. ஜின்ஷா உள்ள வரா, அம்மா இதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்கம்மா, பாத்துக்கலாமான்னு சொல்ல, இந்த கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னா உங்க அம்மா நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, உங்க அம்மாக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு இறந்து போனா அதுல நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல, என் அம்மாக்கு மட்டும் பெனிஃபிட் இருக்கா, கூலாவோட அம்மா இருக்கா அவளுக்கும் தானே பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. ஓவரா பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்க அம்மாவை ஜின்ஷா பாத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில வேலைக்கார பொண்ணு திரும்பி வந்து, நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், அந்த லேடி ஆனா எங்கேயோ போயிருக்கா, தேடி கண்டுபிடிக்க முடியல, வேற வேற இடத்துக்கு மாறிட்டே இருக்கான்னு சொல்ல, எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும், கோர்ட்டுக்கே போனா கூட அவ சொன்னாதான் எதுவுமே செல்லுபடி ஆகும்னு சொல்ல, நான் போய் தேடுறேன் அப்படின்னு வேலைக்கார பொண்ணு மறுபடியும் போயிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் ஜின்ஷாவோட அம்மா கிட்ட கூலாவோட அம்மா பேச ஆரம்பிக்கிறான்னு தகவல் வருது. ஜின்ஷா கேக்குறதுக்கு போறா, ஆனா அவங்க அம்மா கதவை சாத்திட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க. கூலாவோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறா, நான் உன்னை மாட்டி விடலையே, நீ உண்மையா தப்பு பண்ணிருக்க, உன்னை போட்டு விட்டுருக்கேன், அவ்வளவுதான், நீ பண்ணது மட்டும் கரெக்டா என்ன, அந்த பொண்ணு மேல அவர் பாசம் வச்சிருந்ததை பார்த்து எனக்கே பொறாமையா இருந்தது, அந்த பொறாம உனக்கும் இருந்திருக்கு, அதனால நீ அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்ட கரெக்டா அப்படின்னு கேட்க, என்னதாமா உனக்கு பிரச்சனை, உன் மேலையும் தானே அவர் பாசமா இருந்தாரு, நீயும் தானே லவ் பண்ணன்னு கேட்க, நான் லவ் பண்ணதான் என் புருஷனை, ஆனா உன்னையும் என்னையும் அவர் பார்த்ததுக்கும் அவளை பார்த்ததுக்கும் யுன்ஷிய பார்த்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அம்மா அப்பா குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போயிடுன்னு சொன்னாங்க, அது நான் அவர்கிட்ட சொன்னப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, சரி சரி வேணாம், அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நீ போய் உங்க அம்மா கூடயே இருன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேங்கிற உண்மையை சொல்லிதான் அவரை கல்யாணம் பண்ணேன், அதனால என் மேல வச்சிருக்க காதல் உண்மையான காதல் நான் இன்னும் நினைக்கிறேன், ஆனா யுன்ஷி எப்படி கிடையாது, அவளை நிஜமாவே அவர் லவ் பண்ணாரு, எந்நேரமும் பாத்துக்கிட்டே இருப்பாரு, அதனாலதான் அந்த பொண்ணு இறந்தத இப்ப கூட அவரால் தாங்கிக்கவே முடியாம இருக்கு. அவர் என்கிட்ட சொல்லிருக்காரு, உங்க ஃபேமிலில இருந்து சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது மட்டும் இல்லனா உன்னையே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாராம், உனக்கும் எனக்கும் யுன்ஷிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தியான்னு அவ கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா இன்னும் டல் ஆயிட்டே இருக்காங்க. இங்க கூலா வேகமா ஓடி வரா. ஜின்ஷா கூப்பிடுறா, யுன்பி எங்க போனா, அவளை நீ எங்க வச்சிருக்கன்னு கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ திமிரா பதில் சொல்லிட்டு இருக்கா. ஜின்ஷா அவ கழுத்தை புடிச்சு நெரிக்கவே ஆரம்பிக்கிறா. சொல்ல போறியா இல்லையா, என் அம்மாவை மாட்டி விட்டுருக்கன்னு சொல்ல, உங்க அம்மாவை யாரும் மாட்டி விடல, உங்க அம்மா பொறாமையில கொலை பண்ணிருக்காங்க ஒருத்தங்கள, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்க கூடாதான்னு கேட்க, உங்க அம்மாவா, இத்தனை நாள் நீயும் உங்களை அம்மான்னு தானே கூப்பிட்டு இருந்த, இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. அம்மாவா, அவங்க என்ன பொண்ணு மாதிரியா ட்ரீட் பண்ணாங்க, இனிமே நான் அவங்கள அம்மா மாதிரி ட்ரீட் பண்ண போறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. அவங்க உன்னை பொண்ணு மாதிரிதான் ட்ரீட் பண்ணாங்க, நீதான் மனசாட்சி இல்லாம இப்படி பிஹேவ் பண்ணிருக்க, இதுக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவேன்னு சொல்ல கதவு ஓபன் ஆகுது. ஜின்ஷா அவங்க அம்மாவோட கையை பிடிக்கிறா. அங்கிருந்து அவங்கள கூட்டு போயிட்டு இருக்கா. கூலாவ அவங்க அம்மா ஒரு தடவை ஃபைனலா பாத்துட்டு இதுக்கும் மேல இவளை பார்த்து என்ன பண்றதுங்கிற மாதிரி உள்ள போயிடுறாங்க. நான் நல்லாதாமா இருக்கேன், நீ உள்ள போ அப்படின்னு ஜின்ஷாவே அவங்க அம்மா அனுப்பி விட்டுறாங்க. வாயில இருந்து அவ போனதுக்கு அப்புறமா ரத்தமா துப்புறாங்க. இல்ல இப்ப நான் நல்லாதான் இருக்கேன், என்னை பத்தி கவலைப்பட வேணாம், ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுங்கன்னு சொல்ல அதே மாதிரி வேலைக்காரி லேடியும் கொண்டு வந்து கொடுக்குறா. அவங்க ஹஸ்பண்டுக்கு இதுக்கும் மேல நம்ம ஒன்னா இருக்க வேண்டாம், பிரிஞ்சிடலான்னு லெட்டர் எழுதுறாங்க. அது ஜின்ஷாவோட அப்பா பாக்குறான். எவ்வளவு திமிரு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி வரான். அங்க வேகமா ஜின்ஷாவோட அம்மாவை பார்த்து எல்லாரும் வெளியே போங்கன்னு வேலைக்காரங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு லெட்டரை கசக்கி இவங்க மூஞ்சிலேயே தூக்கி போடுறான். ஜின்ஷா அம்மா பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் உன் கூட வாழணும்னு ஆசையா என்ன, நானும் நிறைய தடவை உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்காக லெட்டர் எழுதினேன், அப்புறம் நம்ம பிள்ளைங்களோட மனசுல வச்சு நான் அந்த லெட்டரா எத்தனையோ தடவை எரிச்சு போட்டேன், நீயே கல்யாணம் பண்ணி வைப்பியான், அதுக்கப்புறம் நீயே என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவியான், பெரிய ஆள் மாதிரி நீ உன்னை காட்டிக்கணும், அதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா அப்பா கேக்குறாரு. முதல்ல கூலாவோட அம்மாவை நீங்க பிரெக்னென்ட் ஆக்கிட்டீங்க, வேற வழியே இல்லாம குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அப்புறம் என் வேலைக்கார பொண்ண எந்நேரம் பார்த்தாலும் நீங்க பாத்துட்டே இருந்தீங்க, யாரா இருந்தாலும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும்,
மறுபடியும் குடும்பமானதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுக்கு மேல என்ன தப்பு பண்ணேன்னு சத்தியமா எனக்கு தெரியலன்னு சொல்ல, இப்ப என்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் உன் கெட்ட புத்தி தான் காரணமா போயிடுச்சு. இவ்ளோ பொறாம புடிச்ச ஒரு ஆளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அதனால வாய் மூடிட்டு அமைதியா இரு. டிவோர்ஸ பத்தி யோசிக்காதன்னு அவங்க அப்பா அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு, மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.